வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அதிமுக ஐடி நிர்வாகி நாச்சியார் சுகந்தி அவர்கள். வணக்கம். நான் நேரடியாகவே கேட்குறேன், விஜயோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வு அந்த முதலமைச்சர் அந்த கேண்டிடேட்ல இருந்து விலகுகிறாரா சார்? அது நீங்க ஒரு இப்படி 42 பேர் உயிர் அப்படிங்கிற ஒரு எமோஷனலான விஷயத்திலிருந்து அந்த விஷயத்தை நீங்க அணுகி பார்க்கணும். சரிங்களா? இப்போ டிஎம்கே என்ன ஒரு பிக்சரை கிரியேட் பண்ண விரும்புது, விஜய் பயந்து விட்டார். விஜய் எதை பார்த்து பயந்துட்டார்? இந்த 42 பேர் இறந்து போன துயர சம்பவத்தை பார்த்து பயந்துட்டார்னு சொல்ல மாட்டேங்கிறான். அவங்களோட தியரி என்னது? எங்களை பார்த்து பயந்துட்டான். எங்களை பார்த்து பயந்ததுனால உதயனாவுக்கு அவர் போட்டியா இல்லாம விலகி போயிடுவார். ஸோ அவங்களோட ஆக்சுவல் யதார்த்தம் என்னன்னா, விஜயை பார்த்து தானே திமுக பயந்துருக்கு. எஃப்ஐஆர்ல பேர் போடலை, கைது பண்ணலை, ஆதோ ஒரிஜினாவே கைது பண்ணலை, நீதிமன்றமே போலீஸை கூப்பிட்டு கண்டிக்கிற அளவுக்குள்ள தானே இருக்கு. அப்படின்னா திமுக விஜய் பார்த்து பயந்துருச்சு, விஜய்க்கு கூட்டத்தை பார்த்து பயந்துருச்சுன்னு தானே பொருள். சார், திமுக காரங்க அவங்க ஒரு லெட்டர் பேட் கட்சியை பார்த்தே பயப்படுவாங்க சார். லெட்டர் பேட கட்சியே பார்த்து பயப்படுவாங்க. ஏன் இந்த சம்பவம் நடக்குது சொல்லுங்க? இந்த சம்பவம் நடப்பதற்கான பல காரணங்கள். இன்னொரு காரணம் என்னது? உதயனா போனால் இவ்வளோ கூட்டம் வருதா? உதயநிதி போனால் விஜய்க்கு கூடுற கூட்டத்தில் 100ல் 1 பங்கு கூட வரதில்லை. உதாரணம், இப்போ நீங்கள் கரூரில் மாநாடு நடத்துனாங்க அவங்க இல்லையா? அந்த இதில் விஜய் கூடின கூட்டம் மாதிரி கூடுதா? எங்கேயாச்சும் கூடலை. அப்போது உதயநிதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றவர் யார்? விஜய். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க விஜயை பார்த்து பயப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் 3 கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் 3ஆவதாக நீங்கள் உதயநிதியை நிறுத்துறீங்க. இந்த பக்கம் 4ஆவதாக இன்பநிதியை கொண்டு வந்துட்டீங்க. இன்பநிதி முதலில் தயாரித்த இட்லி கடையை ஊற்றிக்கிச்சு, படம் ஓடலை. ஸோ அவர் ஒரு தயாரிப்பாளராக ஃபெயிலியர் ஆகிட்டாருன்னு அவங்களே ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இங்கே உதயநிதிக்கும் இன்பநிதிக்கும் டைரக்ட் போட்டியாக இருக்கிறது யார்? டைரக்டாக இன்னைக்கு யார் பெரும் அச்சுறுத்தல்? விஜய்ங்கிறவரோட ஸ்டார் வேல்யூ. அப்போ அதை பார்த்து திமுக பயப்படுதோ இல்லையோ, ஸ்டாலின் பயப்படுகிறாரா இல்லையா? ஒட்டுமொத்த திமுகவும் பயப்படுகிறதோ இல்லையோ, ஸ்டாலின் பயப்படுகிறாரா இல்லையா? அப்போ சிஎம் கேண்டிடேட்ல விஜய் இப்போ இருக்காரா அந்த ரேஸில், இல்லை விலகிட்டாரா? சார், நீங்கள் ஏன் அவர் விலகணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன் விலகணும்? இந்த ஒரு சம்பவத்துக்காக அவர் விலகணுங்கிற அவசியமும் முதலில் கிடையாது. வரட்டும் சார், தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. இதுக்கு நான் எடி படணும், தெருவா பிச்சை எடுக்கணும். இன்னைக்கு தேதிக்கு அதுதான், தெருவா பிச்சை எடுக்கணும். நீங்கள் என்ன தேர்தல் அரசியல்னா 4 ஓட்டு வாங்குறதுன்னு அவ்வளோ ஈஸியா? தாவேக்காவை தானே சொல்கிறீங்க? தாவேக்காவை தான். நீங்கள் என்ன அவ்வளோ ஈஸியாக நினச்சிக்கிட்டீங்களா? மக்கள்கிட்ட சும்மா ஸ்டார் வேல்யூ வச்சுக்கிட்டு போயிட முடியுமா? நீ இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது. சம்பவம் நடக்கும்போது நீ எந்த பக்கம் நின்றுக்கணும்? பாதிக்கப்பட்டவனை நான் பார்க்க வேண்டும்னு போய் எதுக்கு நீதிமன்றத்தின் கதவுல தட்டிக்கிட்டு இருக்க? போ, தெருவுக்கு போ, பாதிக்கப்பட்டவன் வீட்டுக்கு போ. உன் மேலே கல் எடுத்து வீசிடானுங்களா, செருப்பு எடுத்து வீசிடானா வாங்கு. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நான் அரசியலுக்கு வரேன்னு அவ்வளோ சேஃபாக இங்கே பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. தமிழ்நாடு மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்டேட்டில் நீங்கள் அவ்வளோ ஈஸியாலாம் அரசியல் பண்ண முடியாது. எம்ஜிஆருக்கும் விஜய்க்குமான வேறுபாடு வித்தியாசம் இதிலே தெரிஞ்சிருச்சு, அப்படித்தானே சார்? நீங்கள் எம்ஜிஆர்லாம் மலை சார். இல்லை, அவங்களாம் ஒப்பிட்டு பேசுகிறாங்களே எம்ஜிஆரும் விஜய். அடுத்த அவன் அறிவில்லாதான் பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் புரட்சி தலைவரை பற்றி பேசுகிறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவு வேணும். ஐயா, அவர் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 22 வருஷம் அரசியல் இருந்தவர், அரசியல் செய்தவர். திமுக ஜெயிப்பதற்கு காரணமே புரட்சி தலைவர் தானே அண்ணா சொல்லியிருக்காரு. சரிங்களா? எம்ஜிஆர் அவர்கள் உங்களுடைய திமுகவோட எம்எல்சியாக இருந்திருக்காரு, எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. 22 வருஷம் கல அரசியல் செய்தவர் அவர். இதே தான் அம்மாவுக்கும். அம்மா வெறும் ஸ்டார் வேல்யூ வச்சு மட்டும் வரல. 83, 84 அரசியலுக்குள்ள வராங்க. 91 தான் அவங்க முதல்வராக உட்கார்றாங்க. இடையில அவங்க எம்பியாக போயிருக்காங்க ராஜ்யசபாவுக்கு. அப்போது எந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் மக்கள்கிட்ட போய் நீ அரசியல் பண்ணாமல் அப்படியே ஏசி ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு அப்படியே ஏசி ரூம்லேயே நீங்கள் போய் முதல்வராக உட்காரது தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லை, எந்த ஸ்டேட்லேயுமே அது சாத்தியம் கிடையாது. அப்படின்னா விஜய் கூட இருக்கிறவங்க விஜய் உசுப்பேத்தி விடுறாங்களோ, அதை அவர் நம்பிடுறாரோ, அதனால தான் சார் ஒரு தடவை வெளியில் எட்டி பார்க்குறாரோ. ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் கிரேட் அப்படிம்பாங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் த மேன் கிரேட். சரிங்களா? ஆனால் அங்கே எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஆட்கள், ஆள் கற்றுக்குட்டிஸ். அதனால தான் சொன்னேன், ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகளை வச்சு நீங்கள் கட்சி வளர்க்கவே முடியாது. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகளை வச்சு நீங்கள் கட்சி வளர்த்தீங்கன்னா அது இந்த கதியில் தான் விடும். சரிங்களா? அதுதான் சொல்கிறேன், திமுக மாதிரியான ஒரு மோசமான கூட்டம் உட்காந்துருக்கும் போது ஆட்சியில், அதுவும் அவங்க ஆட்சியில் உட்காந்துருக்கும் போது நீ அப்படியே லெஸ் பாஸாக அரசியல் பண்ணிட்டு போகணும்னு நீ நினச்சிருந்தேன்னா எவ்வளோ பெரிய ஒரு இது.
அது மிகப்பெரிய முட்டாள்தனம். இந்த இடத்துல எனக்கு என்ன புரியலன்னா, விஜய் கூட்டத்துல கிட்டத்தட்ட 41 பேர் இறந்துட்டாங்க. முதல் ஆளா எடப்பாடி பழனிசாமி வரிஞ்சு கட்டிட்டு விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சு பேசுறாரு. விஜய் ஆல்மோஸ்ட் சேஃப் கார்டு பண்ணணும்னு. அது அட் அ டைம்ல பிஜேபியில இருந்து அண்ணாமலை பேசுறாரு, டெல்லியில இருந்து மத்திய அமைச்சர் எல்முருகன், அவங்க நிர்மலா சீதாராமன், இவங்க எல்லாருமே வரிசையா வந்து பேசுறாங்க. 8 பேர் கொண்ட குழு வருது. இப்ப நிறைய ஊர்களை இந்த பக்கம் எடப்பாடி, இந்த பக்கம் விஜய் 2 பேரையும் கட் அவுட்ல போட்டு எடப்பாடியாரே வருக அப்படின்னு தாவேகா நிர்வாகிகள் பலரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தா விஜய்க்கு என்ன லாபம்? இது நான் வந்து அப்படி பார்க்கல. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். இந்த துயர சம்பவம் நடந்தபோது இந்த என்டையர் இந்தியன் பாலிடிக்ஸ்னு நீங்கள் சொல்லலாம், இந்திய அரசியலிலே இதை மிக மனிதாபிமானத்தோடு அணுகியவர் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான். அப்ப பாஜக விஜயை பாதுகாக்கணும்னு நினைச்சதுல இது நீங்க வெளியில ஒரு சொல்லு இருக்கு, அதிமுகவும் பிஜேபியும் விஜய் சேஃப்டி பண்ணணும்னு நினைக்கிறது, கூட்டணிக்கு வர வைக்கிறது ஒரு விமர்சனம் இருக்கு. அதாவது இந்த இடத்துல நான் அந்த விமர்சனத்துக்குள்ள போகல. இந்த அதிமுக விஜய் கூட்டணி வச்சா விஜய்க்கு என்ன லாபம்னு கேட்க இல்லை. நான் வந்து இவ்வளோ ஏர்லியராக அந்த கேள்வி கேட்பதையே வந்து கொஞ்சம் மனசாட்சி இல்லாத தன்மையை நான் பார்க்குறேன் சார். சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய பொதுச் செயலாளர் என்ன சொன்னார் அன்னைக்கு இதே மாதிரியான ப்ரெஸ்ஸில் நீங்கள் ஒரு கேள்வி, விஜய் எப்படி இருப்பார், என்ன இது விஜய் செய்தது தவறா அப்படின்லாம் கேள்வி கேட்கும்போது அவர் ரொம்ப ஒரு இதுதான் ஹியூமானிட்டியோட உச்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொன்னார். இந்த நிலைமையில் யார் யார் என்னென்ன மனநிலைமையில் இருப்பாங்கன்னு தெரியாது, அதனால் நம்ம இதெல்லாம் பேசுறது இந்த நேரம் இதில் பாதிக்கப்பட்டவனை காப்பாற்றுறது தான் இந்த நிமிஷத்தோட நீட் அப்படிங்கிற மாதிரி. பாதிக்கப்பட்டது விஜய் தான். அவரு சொன்னது பாதிக்கப்பட்டது மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நம்ம நிற்கணும் அப்படின்றது. இதுல விஜய்க்குமே எந்த பாதிப்புமே இல்லை. திமுக சொல்கின்ற தியரி மாதிரி அவன் தற்கூரி, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் மனசாட்சி இல்லாதவன், அவன் சேடிஸ்ட் அப்படின்னு திமுக வேணா ஒரு தியரியை உற்பத்தி செஞ்சு கொடுக்கலாம். அவங்க உற்பத்தி செஞ்சு கொடுக்குற தியரியை ஊடகங்களும் அப்புறம் அந்த இன்னைக்குன்னா எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த செல்ஃபிஷ் கும்பலும் வேணா அந்த தியரியை வித்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் தீர்மானிக்க போகிறது யாரு? மக்கள். இந்த சோசியல் மீடியாவில் இல்லாத மக்கள் தான் நீ சொல்கிற தியரி எல்லாம் முட்டாள்தனமான தியரின்னு சொல்லிட்டு அவங்க 26 மேலே வந்து சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நீங்கள் சும்மா அந்த ஊடகங்களில் கூப்பிட்றதும் சோசியல் மீடியாவில் வந்து ஒரு இப்போ இவர் இந்த திடீர் குபீர் ஊபீஸ்னு ஒரு ஜென்ரேஷன் வந்திருக்கு புதுசாக. இப்போ வந்திருக்கான் சார், அவன் புதுசாக ஒருத்தான் ஒரு டீம் வந்திருக்கான். வந்துட்டு எங்கள் என்னது உதயநிதி வாழ்க, எங்கள் சேப்பா வாழ்க, யார் செந்தில் பாலாஜி வாழ்க. ஆனால் சோசியல் மீடியாவில் ஆதரவு அதிகமாக இருக்கு சார். அவங்க வந்து கட்சி வளர்க்குறதே சோசியல் மீடியாவில் சார். விஜய் அவன் கட்சி வளர்க்குறது ஃபீல்டுக்கு போயிடல, சோசியல் மீடியாவில். அதனால இது வந்து என்னன்னா, நீங்கள் ஒரு விஷயம் நடக்குது, நான் பத்திரிகைகள் இதை வந்து உங்கள்கிட்ட எல்லாம் வேற ரிக்வஸ்ட்டாக பேசணுமா, ரிக்வஸ்ட் வைக்கணுமான்னு வேறு எரிச்சலாக தான் வருது. உண்மையிலுமே என்ன நீங்களாம் பெரிய ஆள் வெங்காயமானா கேட்க தோணுது, என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்றதுனால இது ரிக்வஸ்ட்டாக திருப்பி கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை அது சீனியர்ஸும் சரி, உங்கள் ஜென்ரேஷன் 90s கிட்ஸும் பத்திரிகையாளராக இருக்காங்க சார். அந்த திமுகவுக்கு ஜால்ரா போடுற எல்லா பத்திரிகையாளர்கள்ட்டையும் ஒரு விஷயம், ஐயா நினைக்கிறேன் ஒவ்வொரு டிவி சேனல்ல ஹெட்டா இருப்பாங்கல்ல, டிபேட் பண்ணுவாங்க, அவங்க எல்லாரையும் பார்த்து கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரையும் பார்த்து தான் நீங்க டார்கெட் பண்ணி பேசுறீங்க. அந்த வெங்காயங்களுக்கும் சேர்த்து தான், அந்த வெங்காயங்களுக்கும் சேர்த்து தான் பெரியார் சொல்ற வெங்காயம் தான், அந்த வெங்காயங்களுக்கும் சேர்த்து தான் நீங்கள் வந்து விஜய் முட்டாள்னு சொல்லி நீங்கள் வேலை பார்க்குற தொலைக்காட்சிகளின் வழியாக எத்தனை செய்திகளை போட்டாலும். ஆனால் விஜய் முட்டாள் யாருமே பேசலையே. அப்படி விஜய் சார் நீங்கள் யாருமே பேசலை. விஜய் ஒரு தற்கொலை. அவங்க பேசுகிற விவாதத்திலேயே அந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துறாங்க. விருந்தினர்கள் பேசுவாங்க சார், பேச மாட்டாங்க. விருந்தினர் பேசுறதை நீங்க ஏன் அனுமதிக்கிறீங்க? ஆங்கர் ஏன் அதை அனுமதிக்கிற அந்த வார்த்தையை? இப்போ நீங்க பேசுறீங்க, நீங்க உங்க கருத்துன்னு அமைதியா தானே இருக்கும். அதுக்குள்ளதான் பாலிடிக்ஸ் இருக்குது. அந்த பாலிடிக்ஸுக்கும் பெண் நிறுவனத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். இந்த கரூர் இந்த துயரத்துல விஜய்க்கு ஆதரவா முதல் ஆளா எடப்பாடி பழனிசாமி பேசினார். ஆனா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் சொல்ற விதமா விஜய் ஒரு வீடியோ பேசி வெளியிட்டார். அந்த வீடியோல எந்த இடத்துலயுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றிங்கிற ஒரு வார்த்தை எங்கேயுமே விஜய் குறிப்பிடலையே. இது வந்து அதிமுகவுக்கு வருத்தம். நாங்க அதை எதிர்பார்க்கல. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், எங்களுடைய பொதுச் செயலாளர் தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்களே சார். சார் நாங்க அந்த அளவுக்கு எங்க தொண்டர்கள் சீப் கிடையாது. அதை முதல்ல நீங்க புரிஞ்சு சமூக வலைதளங்களை பார்த்த எந்த இடத்துலையுமே நாங்க விஜய் எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலை, விஜய் எங்களுக்கு அவர் எங்கள் உடன் நின்ற எல்லாத்துக்கும் நன்றிங்கிறார். அது வரைக்கும் திமுகவோட பேச்சை கேட்டுக்கிட்டு விஜயை ஏற்று பேசிக்கிட்டு இருந்த அண்ணன் சீமான் கூட அன்னைக்கு பாதிக்கப்பட்ட போது தாவேகா பக்கம் தான் நின்னார். சரிங்களா? அவர் கூட நம்ம திமுகவோட அந்த விஷயத்துக்கு பலியானவர் தான் யார்? சீமான். ஆனால் இந்த விஷயம் இப்படி ஒரு விஷயம் நடந்தப்போ தாவேகா பக்கம் தான் அவர் நின்னார். பாதிக்கப்பட்ட தாவேகா பக்கம்ன்றதை விட
பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நின்னாரு. ஸோ அது வந்து ஒரு ஹியூமானிட்டி, மனித அடிப்படை. அது மனசு இருக்கிற எல்லாருமே பண்ணுவாங்க. சரிங்களா? அதைத்தான் வந்து எங்கள் பொதுச் செயலாளர் மனிதாபிமான அடிப்படையில் இது சொன்னார். இதுக்குள்ளே இப்படி அரசியல் கணக்கு இருக்குமா, அப்படி இருக்குமான்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து ராமநாதபுரம் போனோன்னே பயத்தில் என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்காரு. பயத்தில் என்ன பேசுகிறோன்னு தன்னிலை மறந்து என்னென்னத்தையும் உளர்றாரு. என்னமோ இன்னைக்கே நாங்கள் அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி சேர்ந்த மாதிரி அங்கங்கே தொண்டர்கள் விருப்பத்துக்கு அவன் வைக்கிறாங்க. சரிங்களா? அந்த பேனரை பார்த்தோன்னே உங்களுக்கு அவ்வளோ வயிற்று எரியுதுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனால் மு க ஸ்டாலினுடைய குற்றச்சாட்டு இந்த இடத்துல முக்கியமாக பார்க்க தோணுதுல. என்ன பிஜேபி குற்றச்சாட்டு? வந்து வாஷிங் மிஷின் மாதிரியும் அதுல எடப்பாடியார் போனதுக்கு அப்புறம் அவர் சார், கடுமையான விமர்சனத்தை இன்னைக்கு இல்ல. மு க ஸ்டாலின் முன்னாடி வச்சு அதான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்றதுக்கு அவர் ஸ்டாலினுக்குலாம் தகுதி இருக்கா? கேவலமா இல்லை? அவர்லாம் ஒரு முதல்வர் தமிழ்நாட்டில் என் கால கொடுமை அதெல்லாம். பிஜேபி கால கொடுமை. வேலையை ஏன் சார் எடப்பாடி ஸ்டாலின் பார்க்கறாரு. இந்த ஸ்டாலின் 21 அதே கரூரில் போய் 21க்கு முன்னாடி கரூரில் போய் இந்த 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 என்னது இந்த செந்தில் பாலாஜி என்கின்ற 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாலாஜியை எப்படியெல்லாம் கேவலமாக பேசினாரு? எப்படியெல்லாம் கேவலமாக பேசினாரு? அந்த செந்தில் பாலாஜி உனக்கு பாட்டிலுக்கு 10 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு அந்த காசை கொடுத்தோன்னே அவர் வந்து என்னது தியாகத்தின் தியாகியா? உன் தியாகம் பெரிது அதனின்னும் பெரிது உன் மாண்பா என்னமோ உளறி வச்சாரே இந்த முதல்வர். என்னத்தை ஒரு கர்மத்தை உளர்னாரு. அப்போது உங்கள் ஆட்சியில் இல்லாமல் அவர் எதிர்த்தாப்பில் நின்று எல்லா அக்கிரமத்தையும் செய்கிறாருன்னு சொன்னப்போ செந்தில் பாலாஜி புனிதவான். அப்போ அந்த கேட்டவன் உங்கள் கட்சியில் சேர்ந்த உடனே அவன் நல்லவன் ஆகிட்டானா? அப்போ ஸ்டாலின் என்ன வாஷிங் மிஷின் வச்சுருக்காரு? பிஜேபிக்காரன் சாம்சங் பிராண்ட் வச்சுருக்காங்க, இவங்க ஐஎஃப்பி வச்சுருக்காங்களா? இதுதான் வித்தியாசமா? இந்த வாஷிங் மிஷின் தியரியெல்லாம் பேசுகிறதுக்கு ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட அருகதையே கிடையாது. அதை அவர் புரிஞ்சிக்க மாட்டார். அப்புறம் இன்னொன்று ஏதோ நான் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேட்கிறேன்னு ஒரு கேள்வி கேட்டார். என்னது, அவர்கள் மணிப்பூருக்கு இந்த குழு சென்றதா கேட்டார்ல. இந்த ஸ்டாலின் இங்கே போனாரா? கள்ளக்குறிச்சிக்கு போனாரா? அங்கே பீ தண்ணி குடிச்சானே வேங்கவே இல்லை, போனாரா? அப்புறம் இதெல்லாம் கேட்கறதுக்கு இந்த ஆளுக்கு என்ன, இந்த ஆளுன்னு சொன்னால் அதை கட் பண்ணிடுங்க சார். இவருக்கு என்ன தகுதி இருக்குது? இவர் ஒரு முதல்வர். எவனாவது மண்டபத்தில் எழுதி கொடுப்பான், அதை வாச்சிட்டு போகிறதுக்கு பேர் முதல்வரா? சுய புத்தியில் அவர் கேள்வி கேட்க சொல்லுங்கள். இபிஎஸோட பேச்சை கேட்டுட்டு தாக்கு பிடிக்க முடியாம திமுக திணறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அதிமுக காரங்க பரவாயில்ல எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி எந்த பேச்சை பார்த்துட்டு எந்த விஷயத்துல திமுக திணறுதுன்னு சொல்ல வரீங்க? திமுக உண்மையை பார்த்து திணறுகிறது, வேற எதை பார்த்தும் திணறல. நாம ஒன்று நினச்சி ஒன்றை பண்ணி விட்டோம், அது நமக்கே இன்னைக்கு எதிராக நிற்கிது அப்படிங்கிறதுல பயந்துட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் அவங்க எதிர்பார்க்காது, தாவேகா தொண்டர்கள் அதிமுகவும் தாவேகாவும் இணையணுங்கிற மாதிரியான பேனர் வைப்பாங்க. அதுவும் இந்த துயர சம்பவம் நடந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே இந்த இப்படி ஒரு பேனர்லாம் வரும். அரூரில் வைப்பாங்க, தருமபுரியில் வைப்பாங்க. அப்புறம் அந்த கூட்டத்தில் எங்கள் பொதுச் செயலாளர் கலந்து கொண்ட கூட்டத்தில் தாவேகா கொடிகள் அசையும், தாவேகா தொண்டர்கள் அங்கே கும்பலாக வருவாங்க. இது எல்லாமே நாங்களே எதிர்பார்க்காதது, எங்களுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களே இதை எதிர்பார்க்காதது. சரிங்களா? இது தானாக வருதுன்றது எப்படி தானாக வந்துச்சு? நீ ஒரு அட்டூழியம் பண்ணி விட்ட, அதோட ரியாக்ஷன் இது. நீ ஒரு ஆக்ஷனை பண்ணி விட்டீங்க. செந்தில் பாலாஜி என்னமோ பெரிய இவர் இந்த உலகத்திலேயே அசைக்க முடியாத மாபெரும் சக்தின்னு நீங்களா ஒரு தியரியை கிளப்பி விட்டு அந்த தியரிக்கு 42 பேர்த்த பலியாக்கி விட்டு நீங்கள் பண்ணி விட்டீங்க இல்லையா? அதோட ரியாக்ஷன் இது. அதனால் இது வந்து இந்த தாவேகா ப்ளஸ் அதிமுக அப்படிங்கிறது எதிர்காலத்தில் அப்படித்தான் அமைய வேண்டும் இருந்தால் அதை யாருமே தடுக்க முடியாது. அப்போ கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சுன்னு எடுத்துக்கணுமா? அதிமுக தாவேகா இல்லை கூட்டணி சார், நீங்கள் கூட்டணிங்கிறது எங்களுடைய பொதுச் செயலாளரோ இல்லை தாவேகாவில் இருக்கவங்களோ யாரோ உட்காந்து பேசல. அவர்களுடைய தொண்டர்கள் அங்கே வந்து அது வந்து என்னென்னா, எங்களை காப்பாற்றுங்க சார், எங்களை திமுக சிஸ்டமேட்டிக்காக கொல்ல பார்க்குறான், அதிமுக தான் எங்களை காப்பாற்றணுங்கிற மாதிரியான குரல். அது ஒரு அபயக்குரல், எங்களை காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படின்னு. அது அவர்களுடைய ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை காப்பாற்ற வேண்டிய தேவை வந்தால் அதிமுக காப்பாற்றும். அந்த காப்பாற்றுதல் அப்படிங்கிறது கூட்டணியில் தான் கடைசியில் போய் முடியும். எல்லாமே எலெக்ஷன் கால்குலேஷன் போகணும் அப்படின்னாலும் இல்லை, இந்த ஸ்டாலினோட ஒரு விஷமத்தனமான அராஜக ஆட்சி, இந்த ஃபாசிஸ்டோட ஆட்சி அழியணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு அதிமுக தாவேகா கூட்டணி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டால், எங்கள் தொண்டர்கள்ட்ட இருந்து வருது இந்த குரல், விஜய்கிட்ட இருந்து வரல, தொண்டர்கள்ட்ட இருந்து வருது. தொண்டர்களோட குரலை இனிமேலாவது விஜய் காது கொடுத்து கேட்கக்கூடியவர் என்றால் இந்த கூட்டணி காலத்தின் கட்டாயத்தால் உருவாக்கப்படும். தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த தருணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல முடியும்?
சார் பாவம் அவர் நல்லா தான் இருந்தார் அந்த மனுஷன். ஏதோ லைட்டாக பார்த்து அதிமுக என்னடா 8 மாதத்துக்கு முன்னாடியே 9 மாதத்துக்கு முன்னாடியே டூர் கிளம்பி போயிட்டார் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருந்தாங்க. அந்த பயத்தில் என்ன பண்ணி விட்டீங்க, எங்கள் கூட்டங்கள் எல்லாம் இந்த ஆம்புலன்ஸ் அனுப்பி விட்டீங்க. ஒரு கூட்டம் இல்லை, 2 கூட்டம் இல்லை, 3 கூட்டம் இல்லை, கிட்டத்தட்ட 22 23 கூட்டங்களில் நீங்கள் அனுப்பி விட்டீங்க. அனுப்பி விட்டு அந்த ஆம்புலன்ஸை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் டிரைவரை கதற விட்டு வீடியோ எடுத்து போட்டு விட்டீங்க. என்னென்னமோ பாலிடிக்ஸ் பண்ணீங்க. அதே தான் கரூர்லேயும் பண்ணீங்க. அதிமுக காரங்க தப்பிச்சிட்டாங்க, தாவகக்காரங்க அனுபவம் இல்லை மாட்டிக்கிட்டாங்க. இப்போ மாட்டினோன்னே என்ன ஆச்சு, 41 உயிர்கள் பலியாயிடுச்சு. பலியானோன்னே இப்போ பேர் நீதிமன்றமும் என்ன சொல்லுது, காவல்துறையும் அரசும் பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டும். விஜய் மேலே குற்றச்சாட்டு இருக்கிற மாதிரி அரசு மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போது உங்கள் மேலே ஒரு பெரிய ஓங்கி ஒரு கொட்டு வச்சிருச்சு நீதிமன்றம். இன்னும் போக போக இன்னும் எத்தனை வழக்குகள் வரப்போகுதுன்னு தெரில. அதில் நீதிமன்றம் என்ன இந்த அரசை பார்த்து சொல்ல போகுதுன்னு இல்லை. ஆக மொத்தம் நீதிமன்றம் சொல்லது இருக்கட்டும், மக்கள் மன்றம்னு ஒன்று இருக்குல்ல. மக்கள் மன்றம் என்னென்னா, திமுக காரன் கொலகாரன், அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். இன்றைக்கி சாதாரண பொதுமக்கள்கிட்ட போனீங்கன்னா அதுதான், அவன் கொலகார பாவிக தான், அவனுங்க ரவுடிங்க தான், அவனுங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க சாமி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சாதாரண பொதுமக்கள் பேசுகிற பேச்சு. அப்போ இருந்த கொஞ்ச நஞ்ச பேரையும் திமுக கெடுத்து கொண்டு இன்றைக்கி முதல்வர் உச்சபட்ச பதற்றத்தில் இருக்கார். அவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதவர். இந்த பதற்றம் அவருடைய மனநிலைமையை மிகவும் பாதிக்கக்கூடிய நிலைமையில் தான். இபிஎஸ்ஸை பார்த்து முதலமைச்சர் இபிஎஸ் எங்களுடைய பொதுச் செயலாளரை மட்டும் இல்லை, அதிமுகவை மட்டும் இல்லை, அவர் இந்த ஒட்டுமொத்த சூழ்நிலையும் பார்த்து உள்ளூர பயந்து போயிட்டாருங்கிறது தான். இந்த ராமநாதபுரத்தில் அவர் வாஷிங் மிஷின் கீசின் மிஷின்லாம் பிதற்றாரு பார்த்தீங்களா, உளர்றாரு பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த பயத்தோட வெளிப்பாடு தான். அப்படின்னா திமுக தோல்வி பயத்தில் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அவங்க ஏற்கனவே தோல்வி பயத்தில் தான் சார் இருக்காங்க. ஏன்னா அவங்க பெண் நிறுவனம் நடத்தி கொடுத்த பல்வேறு சர்வேலையும் உளவுத்துறை கொடுத்த தமிழ்நாடு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்லையும் திமுக நிறைய தொகுதிகளை இப்போ கையில் வச்சுருக்க பல தொகுதிகளை இழக்க போகுதுன்றது வந்துருச்சு ரிப்போர்ட்டு. அந்த ரிப்போர்ட்லேயே அவங்க பயந்து போய் அல்லு கண்டு தான் இருக்காங்க. அதில் இந்த சம்பவம் அவர்களை இன்னமுமே மொத்தமாக நம்பிக்கை இழக்க விட்டது. நீங்கள் யோசித்து பாருங்கள், இப்படி ஒரு பெரிய சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் கரூரில் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போய் தங்க தள்ளி கொடுத்தாலும் சரி, வைர தள்ளி கொடுத்தாலும் சரி, ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவாருன்னு நீங்கள் நம்புறீங்களா? இப்போ இந்த முறை கரூர் அதிமுகவோட கோட்டை தானே மீண்டும்? இல்லை, மிக நிச்சயமாக இது செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு தனி நபர் மீதான பெயர் கெட்டு போயிடுச்சு. அவர் இந்த விஷயத்தில் எவ்வளோ தூரம் இன்வால்வ்டு இல்லை அப்படிங்கிறது அது கோர்ட் சொல்லும், சரிங்களா? ஆனால் பொதுமக்களை பொறுத்தளவு அவரோட கை இல்லாமல் இந்த சம்பவம் நிறைய அரங்கேறி இருக்காது. அதுதான் பொதுமக்களோட பொறுத்து. அப்படிங்கும்போது போன முறை ஓட்டு போட்ட திமுக காரங்க இந்த முறை செந்தில் பாலாஜிக்கு நிச்சயமா போட மாட்டாங்க. கரூர் தொகுதியோட நிலவரம் திமுகவுக்கு, கரூர் தொகுதி ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. அவ்வளவு அதிமுக வசம் மாறுகிறது. கண்டிப்பா எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் திரும்ப அந்த தொகுதிக்கு வந்துருவார். அவ்வளவுதான். விஜய் சுற்றி தமிழக வெற்றி கழகத்தை சுற்றியும் எடப்பாடி அவர்களை சுற்றியும் என்ன நடந்துகிட்டு இருக்கு, கள நிலவரம் என்ன அப்படிங்கிற நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா பொதுமக்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கு நம்புறோம். மிக்க நன்றி.